ஆரோக்கியம் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாகசம் செய்ய தயாராகுங்க. ரன்னிங் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம். ரன்னிங் பண்ணுறப்ப நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரன்னிங் பண்ணுறதுனால கிடைக்கிற பெனிஃபிட்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ரன்னிங் வந்து ரொம்ப தூரம் ஓடுறத கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் ஓடணும் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்போ அதை ஸ்டாண்டிங்கில் இந்த பக்கம் திரும்பி செய்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரன்னிங் பண்ணுறப்ப இந்த பேக்லுக்கு இந்த பின்னாடி இப்படி தைச்சாங்க இந்த மாதிரி. இதை இப்போ செய்து காட்டுற பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் ரன்னிங் போனீங்கன்னா ரன்னிங்கோட எஃபெக்ட் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை ஸ்டாண்டிங்கில் செய்து காமிச்சேன். நீங்கள் இதை ஸ்டாண்டிங்கில் செய்யாமல் உங்களால் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் டாப்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணுறப்ப லெக் அந்த மாதிரி தூக்கி இறக்குங்க. தூக்கி இப்படி இந்த மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ட்ரெயின் பண்ணுங்க. இதுக்கு அடுத்ததை நீங்க இது இன்னும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி தூக்குறப்ப கையை சேர்த்து ஆப்போசிட் அது நீங்க பண்ணும்போது ஸ்ட்ராங் இந்த மாதிரி சேர்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இதனால நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதே எக்ஸசைஸை நீங்க வந்து ரன்னிங்ல பண்ணணும். ரன்னிங்ல பண்ணீங்கன்னா இன்னும் செம எஃபெக்டிவா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு இப்ப நான் வந்து செய்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி லெக்க தூக்குறீங்க, இறங்குங்க, நெக்ஸ்ட் அகைன் ஜம்பிங். இப்போ நம்ம பார்க்க போறது ஹெட் அப் அண்ட் டவுன் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒண்ணு கையை நீங்க இந்த மாதிரி பின்னாடி இருக்கும், இல்லைன்னா இப்படி கிரிப்பா வச்சுக்கலாம். கழுத்துல இருந்து தலைவரிலேயே மட்டும் லூஸா இருக்கும், மீதி எல்லாமே வந்து டைட்டா இருக்கும். இப்படி கிரிப்பா இந்த மாதிரி வச்சுட்டு ஹெட் அப் அண்ட் டவுன் இப்படி டவுன் பண்ணோம், அப் பண்ணி மறுபடியும் அதே பொசிஷன் ஒண்ணு டவுனுக்கு எடுத்துட்டு வந்து. இதுதான் ஒரு கவுண்ட். பாத்துங்க. 1 2 3 4 5 6. இப்ப அப்படியே ஹேண்ட்ஸ் ரொட்டேஷன், ஹேண்ட்ஸ் ஓப்பன், திஸ் பொசிஷன். இது ஏன் கையை இப்படி வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க, இது மங்கி ஸ்டைல வர ஒரு மூவ்மெண்ட். முட்டி பெண்ட் ஆகக்கூடாது. சரி, 1 2 3 4 5 6. ஸ்டடி பொசிஷன். ஹெட் ரைட் ஹேண்ட் லெக், லெஃப்ட் சைடு ஸ்டடி பண்ணுங்க. இப்போ வந்து அப்படியே போயிட்டு ரைட் சைடு போயிட்டு திரும்ப அதே மாதிரி வந்து லெஃப்ட் வரல. இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வந்து இப்படி டச் ஆகிக்கிட்டே வந்து இப்படி அப் ஆகும். அதே பொசிஷன் அதே மாதிரி இப்படி டச் ஆகிட்டே வந்து இந்த பக்கம் வரும்போது இப்படி அப் ஆகும். இதுதான் எக்ஸசைஸோட புஷ். ட்ராப் லெஃப்ட் சைடு ரைட் ஹேண்ட் லெக். 1 2 3 4 5 6. எக்ஸசைஸ்லாம் பண்றப்ப பிகினர் ஸ்டார்டிங்ல பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 கவுண்ட் கூட நீங்க பண்ணலாம். 3 கவுண்ட் 6 கவுண்ட் இந்த மாதிரி அப்படியே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். 10 கவுண்ட் நீங்க நல்லா பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த எக்ஸசைஸை நீங்க ஒரு நாளைக்கு தினமும் நிறைய வாட்டியும் நிறைய கவுண்ட்டும் அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லா வரும், ஈஸியா வரும். ஹேண்ட்ஸ் ரொட்டேஷன் எக்ஸசைஸ். ஓப்பன் இப்படி வைக்கும் போதும் இந்த முட்டி பெண்ட் ஆகக்கூடாது, ஸ்டெடியா இருக்கணும். பாருங்க, இப்போ திருப்புறேன், இப்போ இந்த முட்டி ஸ்டெடியா இருக்கணும். அப்படியே ஸ்டெடியாவே மேலே போகிறீங்க, அப்படியே ஸ்டெடியாவே கீழே. இந்த கையோட முட்டி மடங்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும்
நீங்க ட்ரை பண்ண கரெக்டா வந்து ஓகே 1 2 3 4 5 6 again steady position head full rotation இதே பொசிஷன் இல்லைங்க ஹெட் இப்படி டவுன் பண்ணீங்க லெஃப்ட் சைடு இப்படி சாய்க்கிறீங்க பின் பக்கமா சாய்க்கிறீங்க சைடில் சாய்க்கிறீங்க ஸ்டெடியாக இருக்கணும் இது அப்படியே ஆப்போசிட் சைடு 3 4 5 6 இதை பண்ணும்போது கண்ணை மூடக்கூடாது கீழே வரும்போது கீழே இப்படி பார்க்கணும் சைடில் போகும்போது சைடில் பார்க்கணும் மேலே போகும்போது மேலே பார்க்கணும் இந்த சைடு வரும்போது இந்த சைடு பார்க்கணும் கீழே எடுத்து வரும்போது கீழே பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கணும் கண்ணை மூடக்கூடாது again straight 1 2 3 4 5 6 steady position keep long step இப்படி ஓபன் பண்ணீங்க ஹேண்ட்ஸ் அப் லெஃப்ட் சைடு ட்ராப் பண்ணுங்க இந்த கையை மேலே வச்சுக்கணும் இந்த கையை தான் நீங்க பார்க்கணும் இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் 1 2 3 4 5 6 again keep long step this position in and out இந்த பொசிஷன்ல இருந்துங்க கை இப்படி உள்ள போறப்போ தலையும் உள்ள போகணும் கை இப்படி வெளியில வர்றப்ப தலையும் வெளியில வரும் இந்த கையை தான் நீங்க பார்க்கணும் 1 2 3 4 5 6 இன்னொன்று கவனத்துல வச்சுக்கங்க இந்த ரெண்டு முட்டியும் மடங்க கூடாது பாட்டம் அப்படி கிராஸ் ஆலாம் இருக்கக்கூடாது பாட்டமும் இப்படி திரும்பிடும் ஓகேவா next again keep long step left side catch and touch and down 1 2 3 4 5 6 change that 1 2 3 4 5 6 both leg catch 1 2 3 இந்த மாதிரி பண்ணிங்க 4 5 6 again leg hammer in steady position and stay leg just be open பண்ணீங்க forward 1 இந்த கை இருக்கு பார்த்தீங்களா இந்த பக்கமான உங்களுக்கு செய்து காட்டுறேன் இந்த கை இருக்குல்ல இந்த கையை தான் நீங்க பார்க்கணும் இந்த கழுத்தும் இந்த கைக்கு நேரா இருக்கும் இப்படி திரும்ப வரப்போ இப்படி ஒண்ணுங்க இப்படி நேரம் வரப்போ நேரம் நீங்க பார்க்கணும் ஸோ கையோட சேர்ந்து கழுத்து சொல்லணும் கழுத்து மட்டும் இல்ல இடுப்பு சேர்ந்து திரும்பணும் இடுப்பு தானாவே திரும்பிக்கும் கழுத்து தானாவே தான் திரும்பும் சில பேர் அப்படி திருப்பாம அப்படியே வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதுக்காக நான் இதை சொல்றேன் ஸ்டெடி பொசிஷன் ஃபார்வர்டு 1 2 3 4 5 6 இதை பண்றப்போ கை மடங்கக்கூடாது இந்த கை வந்து மடங்கக்கூடாது ஆப்போசிட் கை மடங்கலாம் again leg close hip catch hip rotation 1 2 3 இப்படி ஸ்வைட்டும் போது இந்த இடுப்பு வந்து ஃப்ரண்ட்ல இப்படி இந்த பொசிஷன்ல இருக்கு 4 5 6 again steady position just open side bend இப்ப லைட்டா இப்படி பெண்ட் பண்ணீங்க சைடுல ஹெட் டவுன் 1 இந்த கால் முட்டி மடங்குது again 2 3 4 5 6 let's just open hip catch
பேக் பெண்ட். ஒன். இந்த பேக் பெண்ட் பண்றப்ப கேட்ச் பண்ணீங்க, இந்த பொசிஷன் வந்துங்க, அப்படி போயிட்டு இப்படி வந்துருங்க. அதாவது உங்களால எவ்வளவு தூரம் பேக் போக முடியுமோ அப்படி போயிட்டு இப்படி வந்துருக்கு. ஏன்னா சில பேர் இதை பண்றப்போ இப்படி போய் அப்படியே அதில் ஸ்டே பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்டே பண்ணாம உங்களால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிட்டு உடனே இந்த பொசிஷன் வரணும். பாத்துங்க. 1 2 3 4 5 6. Again leg close, don't touch. 1. எல்லா எக்ஸசைஸுமே உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோத்த நீங்க ஷிஃப்ட் பண்ணணும். நான் பண்றத பார்த்து அந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணணும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு வருமோ அவ்வளோ நீங்க முதல்ல பண்ணணும். போக போக என்னோட அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியும் அவ்வளோ தூரம் போனால் போகும். இவ்வளோதான் வருதுன்னா இவ்வளோ கூட நீங்கள் வந்துட்டு, ஆனால் பேக் வரும்போது இந்த பொசிஷனுக்கு வந்து நிற்கும். இடுப்பை முன்னாடி தள்ள மாதிரி நிற்கணும். சரிங்களா? ஸ்டார்ட். 1 2 3 4 5 6. இப்போ நம்ம பஞ்சு பிளாக் பண்றதை பத்தி பார்க்க போறோம். பஞ்சு பிளாக் பண்றதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஞ்சுக்கோ பிளாக்குக்கோ ஹேண்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்றது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக இப்படி காட்டுறேன். இந்த பொசிஷன் வச்சுக்கிறீங்க. திஸ் பொசிஷன் ஃபர்ஸ்ட் க்ளோஸ், செகண்ட் க்ளோஸ். செகண்ட் க்ளோஸ் அப்போ நல்லா டைட் பண்ணுங்க. நல்லா டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கட்டை விரல அதுக்கு மேலே, கட்டை விரல இந்த மாதிரி இந்த இந்த பஞ்சுக்கு மேலே இப்படி தூக்கிங்களா இருக்கக்கூடாது. கட்டை விரல கரெக்டாக நீங்கள் பஞ்சு பண்ணுறப்போ பிளாக் பண்ணுறப்போ கட்டை விரல இடிக்கிற மாதிரி இருக்காமல் கரெக்டாக இந்த பொசிஷன் வரணும். பார்த்துக்குங்க. ஸோ அகெயின் ஓப்பன், க்ளோஸ், செகண்ட் க்ளோஸ், ஃபுல் டைட், திஸ் பொசிஷன்ஸ், ஃபுல் பேக். இடுப்பில் ஃபுல் பேக் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த பொசிஷன் ஃபுல் பேக் அப்படின்னா இந்த பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் வந்துடணும். ஓகே, ரெடி பொசிஷன். இப்போ என்ன பண்ணணும்னா நீட்டேஜ் அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸில் நிற்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துங்க. காலை பார்த்துங்க. அட்டென்ஷனில் நிற்கிறீங்க. இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த கட்டை வரல ஊனி இப்படி திருப்பணும். அந்த மாதிரி ரெண்டு லெக்கையும் கட்டை வரல ஊனி இந்த மாதிரி திருப்பி முட்டியை லைட்டாக பெண்ட் பண்ணுங்க. சில பேர் அதிகமாக இப்படி ஒட்டுற மாதிரி கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரியே பண்ணலாம். லைட்டாக பெண்ட் பண்ணால் கூட போதும். ஃபுல் பேக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம பிளாக்லாம் பார்க்க போகிறோம். அதில் லோயர் பிளாக். லோயர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து இப்படி பண்ணுறோம். இதுக்கு ஏன் பேர் லோயர் பிளாக்னா லோயரில் அட்டாக் வருது. லோயரில் அட்டாக் வருதை நீங்கள் பிளாக் பண்ணுறதுனால இது வந்து லோயர் பிளாக். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஷோல்டர் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பாருங்க, இந்த எல்போ, இது எல்போ எடுத்துக்கணும். இது க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த ஷோல்டரில் இருக்கிற இந்த எல்போ வந்து க்ளோஸ்லேருந்து இப்படி ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணதும் இந்த தொடைக்கு நேராக இப்படி இருக்கணும். இதை விட்டு வெளியில் போகக்கூடாது. இந்த தொடைக்கு நேர்லேருந்து இந்த பக்கம் வரக்கூடாது. இந்த தொடைக்கு நேர்லேருந்து ரொம்ப ஓப்பன்லையும் வரக்கூடாது. அதே இடத்துல ரொம்ப இப்படி ஒட்டிக்கவும் கூடாது. இவ்வளோதான் இருக்கணும். சரிங்களா? பார்த்துங்க. இந்த பொசிஷனுக்கு எடுத்து போகிறேன். 1 இப்படி ஓப்பன் அகைன் க்ளோஸ். அதே மாதிரி இந்த கையை இந்த பொசிஷனுக்கு போகிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். 2 க்ளோஸ். அதே மாதிரி இது பேசிக்கு. முதல்ல பிளாக் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். ஆனால் பிளாக்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியக்கூடாது. நீங்கள் பிளாக் பண்ணுறது தெரியக்கூடாது. அவ்வளோ ஸ்பீட்லேயும் அவ்வளோ பவராகவும் இருக்குது. சரிங்களா? அகைன் க்ளோஸ் பண்ணலாங்களா? 1 2. அதே மாதிரி நீங்கள் பிளாக் பஞ்ச்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ சவுண்டு கொடுத்து பண்ணணும். சவுண்டு கொடுத்து பண்ணுறது அது எப்படின்னு இப்போ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்து எனி சவுண்ட் வந்து நான் கொடுக்குற சவுண்டு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. அனிமல் சவுண்ட் வரும்போது அந்தந்த அனிமல்ஸ் சவுண்டு நீங்கள் கொடுத்தாகணும். இந்த மேன் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன சவுண்டு வரணுமோ இல்லை நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி சவுண்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அவங்க மொத்தம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ சவுண்டு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துங்க. ஜெய் க்ளோஸ்.
2 J close 3 J close 4 J close 5 J close 6 J 7 J 8 J 9 J 10 J again close அதே பொசிஷன். இப்போ அடுத்த பிளாக் பார்த்தீங்கன்னா மிடில் பிளாக். மிடில் பிளாக் எதுக்காக அந்த பேர் இருந்தீங்கன்னா மிடில் அட்டாக் வருது. மிடில் அட்டாக் வரப்போ நீங்க பிளாக் பண்றீங்க, அதனால மிடில் பிளாக். சரிங்களா? மிடில் பிளாக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த ஹேண்ட்ஸுக்கு நேராக எடுத்துருங்க. இந்த ஹேண்ட்ஸுக்கு நேராக எடுத்து வந்துட்டு இந்த பொசிஷன்ல இருக்கிறத அப்படி கட்டிங் பண்ற பொசிஷன் இந்த மாதிரி எடுத்துட்டு வரும். சரிங்களா? வருங்க, இந்த பொசிஷன்ல இருக்கீங்க, இந்த ஹேண்ட்ஸுக்கு நேராக எடுத்து போறீங்க, கட்டிங் பொசிஷன்ல எடுத்து வருங்க. இது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். இந்த ஷோல்டர் விட்டு வெளியில போகக்கூடாது, இதுக்கு உள்ள வரக்கூடாது, இப்படி ஒட்டிக்கவும் கூடாது. இந்த கீழே இருக்கிறது இப்படி ஒட்டிக்க கூடாது. அது அதில் ரொம்ப ஓப்பன்லேயே இருக்கக்கூடாது. ஒரு பொசிஷன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஜான் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஜான், இது ஒரு அரை ஜான். இது கரெக்டாக உங்கள் ஷோல்டருக்கு நேராக, அதாவது வெளியிலையும் இந்த பக்கமாக வராமல் ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக இருக்கும். இந்த பொசிஷன் எடுத்துக்கோங்க. again close பண்ணலாங்களா? 1 J close 2 J close 3 J close 4 J close 5 J 6 J 7 J 8 J 9 J 10 J. அதே மாதிரி பிளாக் பண்றப்போ இப்போ லோயர் பிளாக் பார்த்தீங்களா, இந்த பிளேடில் தான் பிளாக் பண்ணும். இதை பிளேடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிடில் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா பிளேட், இந்த பிளேடில் தான் பிளாக் பண்ணுவாங்க. பிளேடில் பிளாக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் பிளேடில். அகைன் க்ளோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்பர் பிளாக். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துங்க. இதுதான் அப்பர் பிளாக். நமக்கு அப்பரில் அட்டாக் வருது, அதை நீங்கள் பிளாக் பண்ணுறதால அப்பர் பிளாக் பொசிஷன். சரிங்களா? அதே பொசிஷன் மிடில் பிளாக் எடுத்துன்னு போறீங்களா, அதே பொசிஷன் எடுத்துட்டு போறீங்க. இந்த பொசிஷன்ல இருந்து தலைக்கு நேரா கொண்டு போய் தட்டுறீங்க. அதே பிளேடு தலைக்கு நேரம், உங்க நெத்திக்கு நேரா கொஞ்சம் மேல. அதே நேரத்துல ரொம்ப மேல போகக்கூடாது, நெத்திக்கு நேரம் இருக்கணும். நெத்தியில ஒட்டிக்க கூடாது, அதை விட்டு ரொம்ப தூரமும் வெளியில வச்சிடக்கூடாது. கரெக்டா அந்த பொசிஷன். உங்க ஷோல்டரு இப்படி தூக்குனீங்கன்னா அந்த பொசிஷன், இப்படி தூக்குனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த பொசிஷன். ஆனா தலையில ஒட்டிக்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸ். சரிங்களா? தலைக்கு நேரம். அகைன் ஃபுல் பேக் பண்ணலாங்களா? 1 J 2 J 3 J 4 J 5 J 6 J 7 J 8 J 9 J 10 J. இப்ப நம்ம இன்சைட் பிளாக் அப்படின்ற ஒரு பிளாக் பார்க்குறோம். அந்த பிளாக் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்ற ஸ்டான்ஸ்ல நின்றுடும். இந்த ஸ்டான்ஸ்ல இருந்து இந்த லெக் பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்த்தீங்க, பாட்டம் வந்து இப்படி திரும்பும்போது திரும்ப இந்த கிளாஸ்ல திரும்பணும். லைட்டா இந்த முட்டி லைட்டா திரும்பியும், இந்த முட்டி ஸ்ட்ரைட்ல இருக்கும். இந்த பக்கம் திரும்பினப்போ இந்த மாதிரி. இப்ப இந்த ஸ்டாண்டிங்ல இருந்து நம்ம இப்ப இன்னொரு பிளாக் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சைட் பிளாக். இன்சைட் பிளாக் எப்படின்னு இப்ப பாத்துக்கலாம். Again, left hand open position. இந்த பொசிஷன் நீங்க எடுக்கிறப்போ இதை விட்டு ரொம்ப, இந்த இப்போ விட்டு ரொம்ப வெளியில வருது, கொஞ்சம் அந்த இப்போ பக்கத்துல இருக்கும். இப்போல ஒட்டிக்க முடியாது, இப்போ விட்டு அவுட்ல ரொம்ப வரக்கூடாது. இந்த பொசிஷன்ல இருக்கு. இந்த ஹேண்ட் வந்து இந்த செஸ்ட்டுக்கு நேரா இருக்கும். சரிங்களா? அதேதான் இந்த கையில பண்றப்போ சேம் பொசிஷன். சரிங்களா? க்ளோஸ் 1 J 2 J 3 J. இந்த பிளாக் கூட பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல நீங்க பிளாக் பண்ணலாம். இந்த பிளேட்ல பிளாக் பண்ணலாம். இது தட்டவும் செய்யலாம். இது வந்து ஆக்சுவலா தட்டுற மாதிரி பிளாக். இது அட்டாக் ஓட்டுனா இப்படி தட்டுற மாதிரி. ஆனா அதை தட்டுறதே நீங்க இந்த பிளேட்ல கூட தட்டலாம். சரிங்களா? ஸ்டடி பொசிஷன்ஸ் பண்ணலாங்களா? 1 J 2 J 3 J 4 J 5 J 6 J 7 J 8 J 9 J
இந்த ஸ்டாண்ட்ல இருக்க கை பாருங்க, இப்படி திரும்பும் போது இங்க இருந்து இதோட தட்டுற மாதிரி வரும். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது பஞ்ச். நீட் ஸ்டாண்ட்ஸ்ல நின்னுக்குங்க. பஞ்ச் திஸ் பொசிஷன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸை அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஃபிங்கர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பொசிஷன்ல ஸ்டாண்ட்ஸ்ல வச்சுங்க. பஞ்ச் பஞ்சு உங்க ஷோல்டருக்கு நேரா இருக்கணும். மேலே ஏறக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது, இப்படி வெளியிலாம் போகக்கூடாது. நிறைய பஞ்ச் இருக்கு, போவோம். இப்போ நான் சொல்ற பஞ்ச் இந்த மாதிரி வரும். இந்த திஸ் பொசிஷன். அகைன் புல் பேக், சேஞ்ச் ஆச்சு. அகைன் க்ளோஸ் பண்ணலாங்களா? 1 ஜெய், 2 ஜெய், 3 ஜெய், 4 ஜெய், 5 ஜெய், 6 ஜெய், 7 ஜெய், 8 ஜெய், 9 ஜெய், 10 ஜெய். நான் சொல்ற எல்லாமே உங்களுக்கு 10 கவுண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் பஞ்சு பிளாக் எல்லா மூமெண்ட்டுமே அவ்வளோதான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. சரிங்களா? உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதில் நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகணும்னா பஞ்சு பிளாக்லாம் அதிகமாக பண்ணணும். ஒரு 100, 200, 300, 1000 பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் அதிகமாக பண்ணீங்கன்னா இதில் ரொம்ப ஸ்பெஷலாக வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண 4 பிளாக்கையும் ஒன்றாவும் நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜெய் 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 ஜெய்